சென்னைக்கு அருகே இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் அகிலன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் சாதாரண மனிதன் இல்லை. அவனுக்கு ஒரு கனவு இருந்தது. மனிதன் கோபப்படாமல் சண்டையிடாமல் வாழ முடியுமா? அவன் ஒரு விஞ்ஞானி, ஆனால் அவன் ஆராய்ச்சி ரகசியம். ஒரு நாள் அவன் ஒரு சிறிய கருவி கண்டுபிடித்தான். அது மனிதன் தலையில் அணியக்கூடிய சிறிய ஹெட்போன் போல இருக்கும். அந்த கருவி என்ன செய்யும் தெரியுமா? மனித மூளையில் வரும் கோப அலைகளை குறைத்து அவனை அமைதியாக மாற்றும். முதலில் அவன் அதை தனது நண்பன் மீது சோதனை செய்தான். அவன் நண்பன் ராஜா எப்போதும் கோபம் கொண்டவன். கருவியை அணிந்த 5 நிமிடத்தில், ஏய், எனக்கு கோபம் வரவே இல்லையே என்று ராஜா ஆச்சரியப்பட்டான். அகிலன் மகிழ்ந்தான். சில நாட்களில் அந்த கருவி கிராமமெங்கும் பிரபலமானது. சண்டைகள் குறைந்தன, குடும்ப பிரச்சனைகள் மறைந்தன. அனைவரும் அமைதியாக வாழ ஆரம்பித்தனர். அகிலன் நினைத்தான், இது உலகத்தையே மாற்றும் கண்டுபிடிப்பு. ஆனால் ஒரு நாள் கிராமத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. அனைவரும் அமைதியாக நின்று பார்த்தார்கள். யாருக்கும் பதட்டமும் இல்லை, யாருக்கும் பயமும் இல்லை. யாரும் ஓடி உதவவில்லை. அந்த கருவி கோபத்தை மட்டுமல்ல, அவசர உணர்ச்சியையும் குறைத்திருந்தது. அகிலன் அதிர்ச்சியடைந்தான். உணர்ச்சி இல்லாத மனிதன் மனிதனா? அவன் உணர்ந்தான், கோபம் தவறு, ஆனால் கோபம் இல்லாத உலகம் கூட ஆபத்து. ஏனெனில் உணர்ச்சிதான் மனிதனை செயல்பட வைக்கிறது. அடுத்த நாள் அகிலன் அந்த கருவியை உடைத்தான். கிராம மக்கள் கேட்டார்கள், ஏன்? அவன் சிரித்தான். நம்மை கட்டுப்படுத்துவது கருவி இல்லை, நம் அறிவுதான். அறிவியல் மனிதனுக்கு உதவ வேண்டும், மனிதனை கட்டுப்படுத்தக்கூடாது.